இன்னைக்கு எங்க தோட்டத்துல உள்ள சில காய்கள், கனி இவ்வளத்தையும் நான் போடுறேன். இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். இந்த மிளகால வந்து காயே வரல. பெரிய பெரிய சைஸா இருந்துச்சு இல. அதில இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செடியில மட்டும் காய் வந்திருக்கு. 4ஏ 4 காய் தான் வந்திருக்கு. அத நான் சமையலுக்கு யூஸ் பண்றது ரேர் தான். பட் அதுலேருந்து சீடு எடுக்கணுன்ட்டு ஒரு இது. இது பாருங்க நல்ல நீளமா காய்க்கும்னு சொன்னாங்க. அந்த மிளகா தான் இது. இதெல்லாம் இப்போ நல்லா பெருசா இருக்கு. இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ளது. இனி வரக்கூடிய வீடியோல வந்து இப்போ எப்படி இருக்குதுங்கிறத நான் அடுத்த வீடியோல நான் சொல்லுவேன். ஓகே. இப்ப பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு காயுமே வராம இருந்துச்சு. இப்ப இதுலயும் காய் வந்திருக்கு. அந்த குண்டு மிளகா மாதிரி இருக்கு. அது நல்லா காரமா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நம்ம பார்க்கலாம். இது வந்து தக்காளி. சரியா தூணுக்கு எடுக்காதனால அது சரிஞ்சு போயிருக்கு. தொட்டியில வந்த கத்திரிக்காய். இது வெண்டைக்காய். இப்ப வெண்டைக்காலாம் நான் நல்லா அறுவடை பண்ணிட்டே தான் இருக்கிறேன். அ பாருங்க தொட்டியில உள்ள தக்காளி. மிளகா தான் ரொம்ப ஈகரா நான் வெயிட் பண்ணேன். அ எப்படியோ அதில காயெல்லாம் வந்துருச்சு. இது வந்து நல்ல மிளகு. அதில பாருங்க ஒரு 2ஓ 3ஓ சின்ன ஒரு கொத்து வந்திருக்கு. 2ஓ 3ஓ சீடு தான் இருக்கு. அது வந்து காரமே இல்ல. நான் இன்னைக்கு வந்து அந்த பச்சை மிளகா, நீள பச்சை மிளகா வந்து சமையலுக்கு எடுத்தேன். காரமே இல்ல. சீடு கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. இப்ப பாருங்க, அத்தி 3ஏ 3 காய் வந்துருச்சு அதுல. கத்திரிக்கா. இது பாருங்க மண்ணுல நட்ட கத்திரிக்கா. வந்திருக்கு. இதுல 2, 3 எண்ணத்த நான் சமையலுக்கு எடுத்துட்டேன். அது மேல ஒரு கத்திரிக்காய் இருக்கு. அது வந்து சீடுக்கு விடலான்னு இருக்கிறேன். இப்ப பாருங்க பனானா, ஏத்தங்கா. அ ஓரளவு நல்லா வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.